ஆன்மீகம் என்கிற போது நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், இந்த பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஆன்மீகம் மாத்திரமில்லை, அறிவியல், ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்த உலகளாவிய தன்மை, இவற்றையும் பார்க்கிறோம். அந்த காலங்களில் ஒவ்வொருவரும் காலையில் விழித்து எழுந்தவுடன் நாளை தொடங்கும் போது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இப்போதும் கூட சில பேர் அதை அப்படியே பயன்படுத்துகிறார்கள், அதே பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் மறந்து விட்டார்கள். அது என்ன பழக்கம் தெரியுமா? காலையில் எழுந்தவுடன் அவரவர்கள் உள்ளங்கைகளை, 2 உள்ளங்கைகளையும் அப்படி சேர்த்து வைத்து கொண்டு பார்ப்பார்கள். அப்படி பார்ப்பது மாத்திரமில்லை, அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லுவார்கள். மிகச்சிறிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் இதுதான்: கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதே கௌரி, ஸ்யாத் பிரபாசாத் கரதர்ஷனம் என்பார்கள். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கர மத்யே சரஸ்வதி, கர மூலே ஸ்திதே கௌரி. லக்ஷ்மி, சரஸ்வதி, கௌரி முப்பெரும் தேவியரின் பெயரும் அந்த ஸ்லோகத்தில் வந்துவிடும். அந்த ஸ்லோகத்திற்கு என்ன பொருள்? கரம் என்றால் நமக்கு தெரியும். கர அக்ரே என்றால் நுனி, இந்த கையினுடைய நுனி, விரல்களின் நுனி பகுதி இருக்கிறதே அது. கர அக்ரே வசதே லக்ஷ்மி, கையின் நுனி பகுதியில் லக்ஷ்மியானவள் வாசம் செய்கிறாள். கர மத்யே சரஸ்வதி, கையினுடைய மத்தியம பகுதியில் சரஸ்வதி வாசம் செய்கிறாள். கரமூலே, கரமூலம் என்பது இந்த கை என்கிற பகுதி, இந்த முன்கையோடு சேருகிற இடம், மணிக்கட்டு என்று சொல்கிறோமே, அந்த ரிஸ்ட் போர்ஷன். இந்த கரமூலே யார் இருக்கிறார்கள்? கௌரி இருக்கிறாள். இந்த 3 பேரையும் இப்போது தியானிப்போம். இவர்கள் நமக்கு வெளிச்சத்தை தருவார்கள். கரதர்ஷனம். இந்த ஸ்லோகத்தை கேட்டவுடன் நண்பர் ஒருவர் சொன்னார், காலையில் விழிக்கும்போது யார் முகத்தில் விழிக்கிறோமோ அவர்களால் நமக்கு அன்றைக்கு நாள் நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். வேறு யார் முகத்திலோ விழித்து ஏதாவது பிரச்சனை வருவதை விட நம்முடைய உள்ளங்கையிலேயே விழித்து கொள்ளலாம். இப்படி ஒரு பழக்கத்தை நம்முடைய பெரியவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். இது மட்டுமா காரணம்? யார் முகத்திலேயோ விழித்தால் நமக்கு தீமை வந்துவிடும், நம்முடைய உள்ளங்கையிலேயே விழித்தால் நன்மை வந்துவிடும். ஒருவேளை அன்றைக்கு நமக்கு வேண்டாதது ஏதாவது நடந்தால் நம்முடைய உள்ளங்கை தானே என்று அந்த உள்ளங்கையை வெட்டி எறியப் போகிறோமா? அல்லது அந்த உள்ளங்கையில் தவறு இருக்கிறது என்று எண்ணப் போகிறோமா? நம்முடைய கை நமக்கானது என்று தானே இழுத்து பிடித்து கொள்வோம். அப்படியானால் இந்த ஸ்லோகத்திற்கு என்ன பொருள்? இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்களே, அதற்கு என்ன பொருள்? கொஞ்சம் நினைத்து பார்க்கலாமா? லக்ஷ்மி எதை கொடுப்பாள்? செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள். சரஸ்வதி எதை கொடுப்பாள்? வித்யை, ஞானத்தை கொடுப்பாள். கௌரி எதை கொடுப்பாள்? துணிச்சலை, வீரத்தை, செய்ய வேண்டிய செயல் திறத்தை கொடுப்பாள். ஐஸ்வர்யம் வேண்டும், ஞானம் வேண்டும், செயல் திறமும் வேண்டும். செய்ய வேண்டிய செயல்களை சரியாக செய்தால் அதன் மூலமாக அனுபவம் என்கிற ஞானம் நமக்கு கிடைக்கும். அனுபவமும் ஞானமும் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய செயல் திறமையும் பளிச்சிட்டால் ஐஸ்வர்யம் அந்த இடத்திற்கு வரும். இந்த ஸ்லோகத்தை ஏன் சொல்லச் சொன்னார்கள் தெரியுமா? பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்?
செல்வம் நமக்கு வர வேண்டும், ஞானம் நமக்கு வர வேண்டும். ஒரு பழமொழி கூட சொல்லுவோம், கொடுக்கிற தெய்வம் கூரையை பிய்த்து கொண்டு கொடுக்கும். கொடுக்கிற தெய்வம் கூரையை பீய்க்கும் என்றால் அந்த கூரையை பீய்க்கிற வேலையை கூட நாம் செய்ய மாட்டோம், தெய்வம் செய்யும். அதனால் என்ன நினைக்கிறோம்? தெய்வம் கொட்டி கொடுக்க வேண்டும், ஆனால் நாம் செய்ய வேண்டிய உழைப்பை நாம் செய்ய வேண்டாம் என்று எண்ணுகிறோம். வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார், குடிசெய்வல் என்னும் ஒருவனுக்கு தெய்வம் மடிதற்றுத்தான் முந்தூறும். குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் என்ன செய்யும்? மடிதற்றுத்தான் முந்துரும். உழைக்கிறேன் என்று உழைப்பவர்களுக்கு கடவுள் என்ன செய்வாராம்? தன்னுடைய தோளில் போட்டிருக்கிற அங்கவஸ்திரத்தை எடுத்து அப்படி மடியில் கட்டிக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவோடு வந்து கேட்பாராம். அதாவது கடவுள் அடிமையாக நின்று பணி செய்வார். அப்படியானால் நம்முடைய கைகளால் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் செய்தால், நம்முடைய கைகளால் செய்ய வேண்டிய உழைப்பை நாம் கொடுத்தால், நம்முடைய செயலை நாம் சரியாக செய்தால், கொடுக்கிற கடவுள் கூரையை பிய்த்து கொண்டு அல்ல, பக்கத்திலே வந்து நின்று கொடுக்கும். அதற்காகத்தான் என்ன செய்தார்கள் நம்முடைய பெரியவர்கள்? காலையில் எழுந்தவுடன் தெய்வத்தை நினையுங்கள். இந்த ஸ்லோகத்தில் எத்தனை விஷயங்கள் தெரியுமா? காலையில் எழுந்தவுடன் தெய்வத்தை நினைத்து பாருங்கள். மற்ற நேரங்களில் பொழுது இருக்கிறதோ இல்லையோ, வேலை பளு அதிகமாக இருந்தால் கடவுளை நினைப்பதற்கு கூட நேரம் இருக்காது. ஆனால் காலையில் எழுந்தவுடன், கடவுளே இன்றைக்கு இந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும், எந்த தவறும் இந்த நாளில் நடக்கக்கூடாது, நான் உன்னை எண்ணி பார்க்கிறேன். லக்ஷ்மியை, சரஸ்வதியை, கௌரியை நினைத்து அம்மா இந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு, அந்த 3 பேரையும் கைகளிலேயே வசிக்கிறார்கள் என்று பார்த்தால், கடவுள் வேறு எங்கேயோ இல்லை, கடவுள் இங்கேதான் இருக்கிறார். எனவே இந்த கைகளை வைத்துக்கொண்டு நான் செய்கிற செயல்களை சரியாக செய்தால் கடவுளுடைய அருள் எனக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். எவ்வளவு சுலபமாக நம்முடைய பெரியவர்கள் வழி சொன்னார்கள். தெய்வம் எங்கேயோ இல்லை, தெய்வம் நம்முடைய கைகளில். ஆனால் நாம் செய்கிற செயல்கள் சரியாக இருந்தால் லக்ஷ்மியும் இங்கேதான் இருக்கிறாள், சரஸ்வதியும் இங்கேதான் இருக்கிறாள், கௌரியும் இங்கேதான் இருக்கிறாள். இந்த உண்மையை நமக்கு புலப்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இப்படி ஒரு ஸ்லோகத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நல்ல பழக்கம்தானே. இந்த பழக்கத்தை எல்லோருமே கடைப்பிடிக்கலாமா? தெய்வத்தின் முகவரி எங்கே என்று கேட்டோம் இல்லையா? கடவுளை எங்கே பார்க்கலாம், அவர் எங்கே வசிக்கிறார் என்று கேட்டோமே. பல நேரங்களில் கடவுளை வெளியில் தேடுகிறோம். முன்னால் 2 இரவுகள் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அதே போல ஒரு தொடரியில் தான் இவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஐயா, எங்கே வைத்திருந்தீர்கள் இந்த பணத்தை? முந்தா நாள் இரவும் எண்ணினீர்கள், நேற்று பகலிலேயும் எண்ணினீர்கள், நானும் தேடி தேடி பார்த்தேன், எடுக்கவே முடியவில்லையே, எங்கே தான் வைத்திருந்தீர்கள் என்று கேட்டார். சிரித்துக்கொண்டே அந்த செல்வந்தர் சொன்னார்,